ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசி ஊற வச்சு மாவரைக்காமல் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக மொறுன்னு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ இதில் அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பை எடுக்கிறீங்களோ அதே கப்லையே எல்லா பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு பேக்கெட் பச்சரிசி மாவு தான், கடையில் வாங்கின அரிசி மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மாவு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இது பதப்படுத்தப்பட்ட முறுக்கு மாவு கிடையாதுங்க, நார்மலான பச்சரிசி மாவு. இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா இந்த ஜல்லடையிலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சுட்டு செய்யும்போது தான் முறுக்கு பிழியும் போது எண்ணெயில் முறுக்கு வெடிக்காமல் இருக்கும். குருணை இருந்தால் உங்களுக்கு முறுக்கு எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதனால தான் நம்ம நல்லா சலிச்சதுக்கப்புறமா செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொட்டுக்களையும் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. 3 விசில் விட்டு எடுத்துருங்க. கரெக்டாக நல்லா இந்த மாதிரி மையம் வெந்துடும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா முழுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குருணைகளே இல்லாத மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இல்லைன்னா சீரகம் எடுத்துக்கோங்க. கையில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு நல்லா மாவோட கலந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல முறுக்கு மொறுன்னு வரும். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளை நீங்கள் முதலவே உப்பு சேர்க்கும் போதே சேர்த்து கூட கலந்துக்கலாம். நான் மறந்துட்டனால இப்போ சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் மாவோட எல்லா பக்கமும் இருக்க மாதிரி இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி உங்களுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் இதை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. பாசிப்பருப்பில் ஈரம் இருந்தனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக தெளித்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப மாவு கையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் முறுக்குக்கு சரியான பதம். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு முறுக்கு குழலில் அச்சு போட்டு எடுத்துக்கோங்க. 3 கன்று இல்லை 5 கன்று அச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கன்று அச்சு போட்டு எடுத்துருக்கேன். உள்ளே நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கு குழலில் உள்ளே சேர்த்துக்கலாம். முறுக்கு குழலில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு மாவு பிடிக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மாவை நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டாலும் முறுக்கு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி 3/4 வாசி அளவுக்கு மட்டும் மாவை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு முறுக்கு புளியும் போது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா மாவை கையில் லைட்டாக தண்ணியை தொட்டு மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழலில் சேர்த்து பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில்
ஒரு 3 சுற்று சுற்றிக்கோங்க. நடுவில் இருந்து 3 சுற்று சுற்றுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சின்ன சின்ன தட்டில் பேக் சைடில் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் கரண்டியிலே பிழிஞ்சு எண்ணெயில் போடுறதுனாலும் போடலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விடுறதுனாலும் எண்ணெயில் பிழிஞ்சு விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டில் வந்து ஒரு 4-5 தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு தட்டை எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. நீங்கள் எந்த சைஸுக்கு பேன் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி முறுக்கை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 முறுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லா வந்து முறுக்கு மேலே எலும்பி வர்ற மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கணும். அந்த மாதிரி முறுக்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் இருக்க அந்த சலசலப்பெல்லாம் குறையணும் இந்த மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சலசலப்பெலாம் குறைஞ்சதுக்கப்புறமா முறுக்கு எடுத்திங்கன்னா தான் முறுக்கு வந்து நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா வந்து முறுக்கெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக நல்ல டேஸ்டியான மொறுன்னு தேன் குழல் முறுக்கு ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நாள் ஆனாலுமே நல்ல மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.